இப்போ முருங்கை பொடி பண்ண போகிறோம்ப்பா, வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ வந்து முருங்கை பொடி ரெடி பண்ண போகிறோம்ப்பா. அதுக்கு அடுப்பத்தை வச்சுட்டு சட்டி காயட்டும். இப்போ சட்டி காஞ்சிருச்சு. 2 ஸ்பூன் துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கோம், அதை வறுத்து எடுத்துக்குவோம். 2 ஸ்பூன் அதை வறுத்துக்குவோம். அதோட கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இதோடு போட்டு வறுத்துக்குவோம். இதில் 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன், அதையும் போட்டு வறுத்துக்குவோம். நல்லா கருவிடாமல் வறுக்கணும், இல்லைன்னா கசந்து போயிடும் முருங்கை சாதத்துக்கு. ஒரு வாசத்துக்காக நல்லா இது வறுக்கிறோம், ஏன்னா ஒரு மாதிரி பச்சை வாடை வரும். இப்போ இது நல்லா வறுத்தாச்சு பொன்னிறமாக. இதை வந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிடணும். ஏன்னா ரொம்ப கருச்சுன்னா ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி ஆயிடும், அதனால இது கொட்டி. இப்போ வந்து உளுந்து வந்து 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டு வறுத்துக்கணும். இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன், முதல்ல 1/2 ஸ்பூன் போட்டாலும் இதாக இருக்குது, இதையும் வறுத்து நல்லா ஓரளவுக்கு செவந்து ஓரளவுக்கு வறுத்துக்கணும், கருவை விடாமல். இப்போ ஓரளவுக்கு லைட்டாக வறுத்துருக்கோம். இப்போ வந்து மிளகு வந்து 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம், அதை போட்டுக்குவோம். இது வந்து 2 ஸ்பூனில் சின்ன ஸ்பூன் தான், ரொம்ப போட்டாலும் உரைக்கும்ல, அதனால் மிளகாவை தவிர எடுத்து வச்சுருக்கோம். இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், மிளகையும் போட்டு வறுத்துக்கணும். இப்போ இந்த அளவுக்கு உளுந்து மிளகும் நம்ம வறுத்தாச்சு. இப்போ வந்து 2 ஸ்பூன் ஜீரகம் வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்குவோம். இந்த ஸ்பூனில் தான் 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன், அதுவும் போட்டு வறுத்துக்கணும். ஏன்னா முன்னாடியே ஜீரம் போட்டோம்னா ஒரு மாதிரி கறிடும், அதுக்காக தான் ஜீரம் லைட்டானதுனால இப்போ நம்ம கடைசியில் போடுறோம். பாருங்கள் உளுந்து எந்த அளவுக்கு வறுத்துருக்குறேன். இன்னும் லைட்டாக வறுத்தா போதும், ஜீரம் லைட்டாக சூடாகிற அளவுக்கு. இப்போ நல்லா வறுந்துருச்சு, இப்போ எடுத்துருவோம், இல்லைன்னா கறி போயிடும். காஷ்மீர் மிளகா வந்து 3 எடுத்துருக்கேன், இதை போட்டுக்கிடுவோம். உரப்பு மிளகாயில் 4 எடுத்துருக்கேன், இதையும் போட்டு வறுத்துக்குவோம். இதுக்கு லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம், ஏன்னா நம்மளுக்கு நெறி இதாகும். லைட்டாக சூடானா போதும். இப்போ மிளகா நல்லா வறுபட்டுருச்சான்னு பார்த்துக்கணும், ஹீட் ஆகிடுச்சான்னு. இந்த அளவுக்கு சூடாக இருக்குது போதும். இதுக்கு மீறி வச்சோம்னா கறி போயிடும், கசந்து போயிடும். இப்போ வந்து இதுக்கு தேவையான கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் வதக்கணும். வதக்கிட்டு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் நம்ம வதக்கிக்கணும். ஏன் புளி போட்டோம்னா அந்த ஈரப்பசை போடுறதுக்காக தான் நம்ம புளியை வந்து இதில் போட்டுருக்கோம். சும்மா போட்டோம்னா ஈரப்பசை ஈரம் மாதிரி இருக்கும் அந்த பொடி, முருங்கையில் பொடி. இப்போ இந்த அளவுக்கு கருவேப்பிலையை புளியை நம்ம வதக்கிட்டோம் போதும். இதுக்குமே ரொம்ப இருந்தோம்னா கருவேப்பிலை வந்து உருகலை,
ஒரு மாதிரி நிறம் கம்மியாயிரும். இதை ஒரு இதில் கொட்டி வச்சுக்கணும். முருங்கலை வந்து நான் வந்து நல்லா உருவி உப்பு போட்டு கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து போட்டு வதக்கிடுவோம். ஏன்னா 2 தனியாக போட்டு வதக்கிடுவோம். லைட்டாக அது வதங்கவும் போடுவோம். ஏன்னா சட்டி பத்துதா என்னன்னு தெரியல. இதே ஓரளவு கரெக்டாக தான் இருக்குது. அப்போ இதுலேயே ஒன்றா போட்டு வதக்கிடுவோம். நல்லா பிஞ்சு கீரையா வாங்கி கழுவி நல்லா அதுன்னு வச்சு உப்பு பெருங்காயம் மட்டும் நம்ம கடைசியில் போட்டுக்கணும். இப்போ போட்டோம்னா பெருங்காயம் போட்டோம்னா ஒரு மாதிரி கருகுன மாதிரி போயிடும். அதனால் இப்போ வந்து போடலை நான். இப்போ முருங்கையிலையை வந்து நல்லா அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டோம். இப்போ அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துக்குருவோம். இப்போ வந்து இதில் வந்து தேவையானது நம்ம உப்பு மட்டும் போடலை. உப்பும் பெருங்காய பொடி மட்டும் போடணும். அரைக்கையில போட்டுக்கலாம். இப்போ முருங்கை பொடி ரெடி ஆகிடுச்சுப்பா. அரைச்சி எடுத்தாச்சு. நான் வந்து உப்பும் இது பெருங்காயத்தூளும் அரைக்கையில போட்டுக்கிட்டேன்ப்பா நான். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை எப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கப்பா. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்கப்பா.